இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். when the line of stroke of the follower is offset by 15 mm. ஸோ லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆஃப் ஃபாலோவர் 15 mm ஆப்செட் ஆகிருக்கும்போது ஹவு டு ட்ரா கேம் ப்ரொஃபைல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ட்ரா ஹாரிசான்டல் லைன். கேம் ஆக்சிஸ் வரைகிறதுக்காக வரைகிறேன். இதில் ரேண்டமாக ஐ எம் கோயிங் டு மார்க் பாயிண்ட் ஓ. ஸோ இந்த ஓவில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். இதுதான் கேம் ஆக்சிஸு. ஸோ இப்போ கேம் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ ஆஃப்செட் எவ்வளோங்கிறது வரையணும். ஸோ ஆஃப்செட் ப்ராப்ளத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கான், 15 mm ஆஃப்செட். when the line of stroke of the follower is offset by 15 mm. ஸோ 15 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். பிஃபோர் தட் பேஸ் சர்க்கிள் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஆஃப்செட் சர்க்கிள் 15 mm. பேஸ் சர்க்கிள் வாட் இஸ் கிவன் ப்ராப்ளத்தில் 50 mm கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எ கேம் வித் மினிமம் ரேடியஸ் ஆஃப் 50 mm. இந்த 50 mm தான் மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம். அதுதான் பேஸ் சர்க்கிள் ரேடியஸு. ஸோ 50 mm ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இது பேஸ் சர்க்கிள். பேஸ் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கூட ஆஃப்செட் சர்க்கிள் வரையலாம், அல்லது ஆஃப்செட் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கூட பேஸ் சர்க்கிள் வரையலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கம்ப்ளீட் தி பேஸ் சர்க்கிள். இப்போது இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சி ஏ பாயிண்ட் குறிக்க போகிறேன், ஃபாலோவர் ஆக்சஸ் பாயிண்ட்டு. ஸோ ஹியர் அட் திஸ் இன்டர்செக்ஷன் ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒரு 90 degree லைன். இந்த ஆப்செட்டை குறிக்கிறதுக்காக நீங்கள் இதுக்கு பேரலாக ஒரு 15 mm குறித்தாலும் ஓகே. ஸோ இது ஃபாலோவர் ஆக்சஸ், லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆஃப் தி ஃபாலோவர். இதுதான் லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆஃப் தி ஃபாலோவர். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பேஸ் சர்க்கிளோடு இருக்கிற இன்டர்செக்ஷனை ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓஏ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஆப்செட் சர்க்கிளில் இந்த ஓஏ பொறுத்து தான் நம்ம ஆங்கிள் டிவைட் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ரொட்ராக்டரை இந்த ஓஏ மேலே வச்சுக்கணும் இப்படி. ஸோ இப்போது நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் ஸ்ட்ரோக் ஆங்கிள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டு மூவ் அவுட்வர்ட்ஸ் த்ரூ 40 mm டியூரிங் 100 degree ரொட்டேஷன் ஆஃப் தி கேம். ஸோ 100 degree இந்த ஓஏயில் வச்சுட்டு நம்ம 100 degree மார்க் பண்ணணும். லைக் திஸ் வி ஹேவ் டு மார்க். ஸோ 100 degree மார்க் பண்ணுறேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே. நைஃப் எட்ஜுங்கனால இதே லைனில் இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே நீங்கள் குறிச்சிக்கலாம். இட் இஸ் ரோலர் ஃபாலோவர் பேஸ் சர்க்கிள் வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த கேஸ் வந்து நைஃப் எட்ஜ் ஃபாலோவர். ஸோ அது நம்ம இப்படியே வரைஞ்சிக்கலாம், ரைட், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நவ் யூ ஹேவ் டு டிவைட் திஸ் ஆங்கிள், அவுட் ஸ்ட்ரோக் ஆங்கிளை வந்து நம்ம என்ன டிவைட் பண்ணோம், 6 equal பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். தீட்டா அவுட் இஸ் ஈக்குவல் டு 100 degree, ரைட். இதை நம்ம 6 equal பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ 100 divided by 6 எவ்வளோ, 100 divided by 6 is equal to 16.667. ஸோ 16.67 degree பிரிக்கணும். ஸோ 16.67, தென் இது 16, 16.67. தென் அடுத்தது ப்ளஸ் 16.67, 33.336. ஸோ 33.336 ப்ளஸ் 16.67, 50 degree ப்ளஸ் 16.67, 66.67 குறிக்கணும். 65, 66.67 ப்ளஸ் 16.67, 83.34, 83னா இங்கே வருது, 83.67. தென் ஆப்வியஸ்லி ப்ளஸ் 16.67, 100 degree. ஸோ பிரிச்சாச்சு. நவ் ஜாயின் திஸ் லைன் அண்ட் எக்ஸ்டெண்ட் இட். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து டேன்ஜென்ட் வரையணும். ஸோ நான் இது பேஸ் சர்க்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ரைட். பேஸ் சர்க்கிளுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதில்லை. சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நான் அழிச்சிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா டேன்ஜென்ட் லைனில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஆப்செட்டில் வந்து டேன்ஜென்ட் லைனில் தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை, நம்ம அழிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னது, இது 0 பாயிண்ட்டு, இது 1,
இது 2, இது 3, 4, 5, 6 பாயிண்ட்டு. சரியா? ஸோ இப்போது இந்த 1லேருந்து ஒரு டேன்ஜென்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேன்ஜென்ட் வரையணும். ஸோ இந்த 0 டேன்ஜென்ட் இது தான். ஸோ 1லேருந்து டேன்ஜென்ட்டாக ஒரு லைன் வரையணும். இந்த ஆப்செட் சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட்டு இந்த 1லேருந்து, 1ங்கிறது இங்கே இருக்குது ஆக்சுவலி. ஸோ 1க்கு டேன்ஜென்ட் சுட் நாட் இன்டர்செக்ட் வித் தி சர்க்கிள். இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டேன்ஜென்ட் இல்லை, தொட்டுக்கிட்டு போகணும். இப்படி டேன்ஜென்ட் வரைஞ்சி அந்த டேன்ஜென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2லேருந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேன்ஜென்ட்டு வரைஞ்சி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த 3லேருந்து ஒரு டேன்ஜென்ட்டு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இங்கே போடணும். ஸோ 1B எடுக்கிறேன். இது 0A, ஆல்ரெடி அது ஒரே பாயிண்ட்டில் தான் இருக்குது. இப்போ அடுத்து 1B மெஷர் பண்ணுறேன். ஸோ 1B மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது 2C மெஷர் பண்ணுறேன். 2C மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுறேன். தென் 3D, கேபிட்டல் D எல்லாமே. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் கேபிட்டல் லெட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸ், ரைட்? தென் 4E, ரைட்? 4E, தென் 5F, 5F, தென் 6G, ரைட்? 6G. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் நேமு. சி திஸ் இஸ் B, C, D, E, F, G. இது எல்லாத்தையும் ஸ்மூத் கர்வில் ஜாயின் பண்ணால் அவ்வளோதான் கேம் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஸ்மூத் ப்ரொஃபைலாக ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் இங்கே வரணும். மிஸ்டேக், லைட்டாக ட்ரா பண்ணிக்கங்க. இதுதான் ரெக்வயர்ட் கேம் ப்ரொஃபைல். ஸோ இது திக்காக இருக்கணும். ஸோ ரெக்வயர்ட் கேம் ப்ரொஃபைல் இது திக்கராக வரையணும். முதல்ல லைட்டாக வரைஞ்சிக்கிறது கர்வு ஸ்மூத்தாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. தென் அதை அப்படியே டார்க்காக வரைஞ்சிக்கிங்க. அதுதான் ரெக்வயர்ட் ப்ரொஃபைல், கேம் ப்ரொஃபைல். ஓகே, நவ் இந்த இதை நான் என்னவா டிவைட் பண்ணணும். அவுட் ஸ்ட்ரோக் போர்ஷன் முடிஞ்சது. 12 ரிட்டன் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ 12 எவ்வளோ? 80 டிகிரி. ஸோ 80 டிகிரி இந்த பாயிண்டில் மார்க் பண்ணுறேன். இதை நான் OASTன்னு வச்சுக்குவேன். ஆக்சுவலி எஸ் அப்புறம் டீன்னு பிரிப்போம். ஸோ கீப் யுவர் ப்ரொட்ராக்டர் லைக் திஸ். இப்போ நம்ம மெஷர் பண்ண வேண்டியது 12 போர்ஷன் 80 டிகிரி. ஸோ 12 போர்ஷன் 80 டிகிரி மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ 12 போர்ஷன் இது வரைக்கும் மார்க் பண்ணி போட்டாச்சு. பேஸ் சர்க்கிள் வரைக்கும் வாங்க. ரிமைனிங் டேன்ஜென்ட் தான் வரையணும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் 0'. ஸோ இங்கேருந்து நாம் ரிட்டன் ஸ்ட்ரோக் குறிக்கிறோம். இது இந்த டிகிரி எவ்வளோ? இந்த டிகிரி தீட்டா 12 விச் இஸ் 80 டிகிரி, ரைட்? இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறது தீட்டா ரிட்டன் ஸ்ட்ரோக்கு 90 டிகிரி. அதுதான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் டு 12 நெக்ஸ்ட் 80 டிகிரி மார்க் பண்ணிட்டோம். டு ரிட்டன் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் டியூரிங் நெக்ஸ்ட் 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு 90 டிகிரி ரிட்டன் ஸ்ட்ரோக்கு. ஸோ ரிட்டன் ஸ்ட்ரோக்கு இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஸோ ரிட்டன் ஸ்ட்ரோக் மார்க் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. தென் யூ ஹேவ் டு டிவைட் திஸ் ரிட்டன் ஸ்ட்ரோக் 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஸோ இது ரிட்டன் ஸ்ட்ரோக்கு. ரிட்டன் ஸ்ட்ரோக் எவ்வளோ? தீட்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கான். இந்த 90 டிகிரி 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ 90 டிகிரி டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு how much? 90 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி, ரைட்? ஸோ 15 டிகிரியாக பிரிக்கிறேன். இந்த தீட்டா ரிட்டனை பிரிக்கணும். ஸோ தீட்டா ரிட்டன் 15, 30, then 45, 60, 75 and then 90. ஸோ இதை இந்த பேஸ் சர்க்கிள் வரைக்குமே பண்ணுங்கள். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அடுத்து எந்த லைனில் மார்க் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 0', இது 1', 2', 3', 4', 5', 6'. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து இந்த ஆப்செட் சர்க்கிள் ஒவ்வொரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்தும் ஆப்செட் சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இந்த ஆப்செட் சர்க்கிளுக்கு 0'லேருந்து ஆப்செட் சர்க்கிளுக்கு ஒரு டேன்ஜென்ட்டு, 1'லேருந்து ஆப்செட் சர்க்கிளுக்கு ஒரு டேன்ஜென்ட்டு, 2'லேருந்து ஆப்செட் சர்க்கிளுக்கு ஒரு டேன்ஜென்ட். டேன்ஜென்ட் போடும்போது இப்படி உள்ளுக்குள்ளே போடக்கூடாது. இது இன்டர்செக்ஷன்.
இப்படி லைட்டாக இது தொடுற மாதிரி தான் போகணும். ஸோ இப்படி தொடுற மாதிரி அதான் தொடுகோடு. டேன்ஜென்ட்னா தொடுகோடு, தொட்டுட்டு தான் போகணும் சர்க்கிளில். ஸோ யூ ஹேவ் டு டிவைட் திஸ் லைக் திஸ். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம்லேருந்து ரிட்டன் ஸ்ட்ரோக் டிஸ்டன்ஸுக்கு பூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ரிட்டன் ஸ்ட்ரோக் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தட் இஸ் 0-h மெஷர் பண்ணுங்கள். 0-h மெஷர் பண்ணிவிட்டு அங்கேருந்து 0-h ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சிமிலர்லி 1-j மெஷர் பண்ணுங்கள். 1-j ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 2-k மெஷர் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தென் 3-c மெஷர் பண்ணுங்கள். சாரி 3-l மெஷர் பண்ணுங்கள். தென் 4-m மெஷர் பண்ணுங்கள். 4-m தென் 5-n 6-p அதே லைனில் இருக்கும். அப்படியே 5-n 6-ம் p-ம் ஒரே பாயிண்ட் தான். ஸோ மெஷர் பண்ணுறது கூட இல்லை, ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் ஒன் ரைட், திஸ் இஸ் 6-p. இது h j k l m n அண்ட் தென் p. ஓ நாம் சென்டருக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் ஓ இதில் கொடுக்கல. நான் ஜாயின் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் யூஸிங் ஸ்மூத் என்ன பண்ணுறேன், அப்படி லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். தென் ஸ்மூத் கர்வ் கொடுத்துக்கிறேன், திக்காக வரைஞ்சிக்கிறேன். ரைட், ஸ்மூத் கர்வாக ஜாயின் பண்ணுங்க. ரைட், லைக் திஸ் யூ ஹேவ் டு ஜாயின். ரைட், இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஜாயின் திஸ் யூஸிங் ஸ்மூத் கர்வ் லைக் திஸ். இங்கேயும் அது என்ன பண்ணணும், இந்த ஜேவையும் ஜியையும் ஹச்சையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸ்மூத் கர்வ், ஸ்மூத்தாக கர்வாக கொண்டு போகணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறக்கூடாது, கர்வாக கொண்டு போகணும். இப்படி கர்வாக அப்படி கொண்டு போய் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். ரைட், அவ்வளோ. திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் கேம் ப்ரொஃபைல்.